வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்தது ஃபஸ்ட் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருந்தோம், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பெரிய ஃபாலோ ஆகிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் வந்திருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை அந்த கேண்டில் பிரேக் பண்ண முடியல, அதனால் இறங்க முடியல. ரெண்டாவது இந்த இடத்துல செல்லிங் வர எதிர்பார்த்தது காரணம், இந்த செல்லிங் இந்த பையிங் வந்தது காரணம் பேங்க் நிஃப்டி. அது பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம், அதாவது 22,123 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கிளியராக பிரேக் அவுட் நடக்கிற செட்டப்லாம் போயிட்டு பிரேக் ஆகிட்டு திருப்பி வரும்போது ஃபால் ஆகிட்டு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி நடக்கலை. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா 46,570 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 46,412ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 46,412ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கேருந்து பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கும். அதே போல் செல்லிங்னு பார்த்தீங்கன்னா 46,990ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைடு வேஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்த சப்போர்ட் அதாவது 46,570லேருந்து மார்க்கெட் பை ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆனால் அந்த 15 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல் சைடு வேஸ் தான். கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிகிற வரைக்குமே காலையில் 9:45 ஆரம்பித்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம், என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 72,402ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 72,175ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 72,013ங்கிறது ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே 2 இடம் பையிங் வாய்ப்பு இந்த 2க்கு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதை விட்டால் செல்லிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த 72,870 டு இந்த ரேஞ்சு எல்லோ ஜோனுக்குள்ளே செல்லிங் இருக்க வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா பையிங் மேலே மார்க்கெட் மேலே போணுச்சு. ஆனால் செல்லிங் ஏரியா விட்டு மார்க்கெட் வந்து ஃபுல் சைடுவேஸ் வந்து கடைசி நேரத்தில் பிரேக் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபால். சரி, ஓகே. ஆனால் நம்ம எதிர்பார்த்து என்னன்னா எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகணும்னு பார்த்தா அதெல்லாம் கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் தான் இந்த இடமே பிரேக் ஆனிச்சு. அதனால் பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபால் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபால் ஆகலை, இந்த சைடுவேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. நிஃப்டிலேருந்து பார்ப்போம். மண்டே அன்னைக்கு மார்க்கெட் லீவு. நம்ம டியூஸ்டே என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேரிஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக மறுபடியும் 3 ஹேங்கிங் மேன் போட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேரிஸ் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹேமர் தான் போட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹேமரோட அதாவது ஹெட்டு தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இது ஒரு ஹைன்னு பார்த்தோம்னா 22,180 அப்படிங்கிறத பிரேக் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படியே போனாலும் இந்த இடத்த தாண்டது சிரமம். அதாவது வீக்லி படி 22,530 அந்த ரேஞ்சை தாண்டது கொஞ்சம் சிரமம் தான். சரி, ஓகே. அதை நம்ம டேயில் வச்சு எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா டோஜி, அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப் மேலே தான் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்தது மேலே பார்த்து வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் செட்டப் இருக்குது. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு. இதுக்கெல்லாம் வேறு இதில் பேட்டர்ன் சேனல் இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு சேனல் போட்டிருக்கோம். இந்த சேனல் படி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் ஏரியா ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோ தான், அதாவது 21,530 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த சேனலோட செட்டப் படி. இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. இந்த நம்ம சேனல் எடுத்துருவோம். சப்போர்ட் மட்டும் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் வச்சு செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த 22,204 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,297, 22,369, 22,430, அதுக்கடுத்து ஆல் டைம் ஹை 22,525 அப்படிங்கிற லெவல்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 22,204 தாண்டாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த தாண்டி ஒருவேளை கேப் அப் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்க வாய்ப்பாக இருக்கும். அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடத்த நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது 21,883 883ங்கிறது தான்
இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம். அதுபோல் பார்த்தீங்கன்னா 22,036ங்கிறதும் ஒரு சப்போர்ட். ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க இந்த இடம் தான். பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்தால் ஒரு கிளியர் பையிங் வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா 22,204க்கு மேலே ஸ்ட்ராங் பையிங் இருக்க வாய்ப்பு. ஆனால் என்ன தான் மார்க்கெட் ஸ்ட்ராங் பை இருந்தாலும் இந்த இடத்துல பை ஆனால் ஸ்ட்ராங்காக போயிருக்கணும். ஆனால் மார்க்கெட் போகல. மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ரென்த்தான மார்க்கெட் இல்லை, ஒரு வீக்கான மார்க்கெட் தான். அதனால் என்ன தான் பையிங் செட்டப் கிளியராக இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதை பிடிச்சி மேலே போகிறதுக்கான மார்க்கெட்டில் அந்த தெம்பே இல்லை. சரி, ஓகே. அப்போ அதான் செல்லிங்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம் 2 வாய்ப்பு இந்த இடத்துல 22,204ங்கிறது ஒரு முக்கியமான இடமா இந்த இடத்துல நம்ம கருதுறோம். ஏன்னா இங்கே செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது, பையிங் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் இருந்து ஒரு வேளை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இதுக்கு மேலே அதிகம். அது தாண்டாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இறங்கினாலும் இந்த 21,880 அப்படிங்கிற ஸ்ட்ராங் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால். சாரி, எப்பயும் ரெட்டாக போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணி வீக்லிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா இதே நிஃப்டி சைடில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் நிஃப்டியோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இந்த செட்டப் இருக்குது. சரி, ஓகே. இது வீக்கில் அவ்வளோ கிளியராக சொல்லிக்கிற மாதிரி இதில் ஒன்றும் இல்லை. எதனால் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன்லேருந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அதனால் கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கரெக்டாக கிளியராக சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிஃப்டியில் வந்து சப்போர்ட் ஏரியா கீழே போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும். இந்த நிஃப்டி வீடியோ பார்த்தா தெரியும். சரி, ஓகே. இதை நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். சப்போர்ட்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,990 நேற்று கொடுத்த அதே இடம் தான் சப்போர்ட் திருப்பி கொடுத்துருக்கோம். இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது 47,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 46,566 இந்த டே லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 45,826 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த டே லோ பிரேக் பண்ணால் அது இல்லை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 46,566. அதை அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 46,200 அப்படிங்கிறது பையிங் ஏரிக்கான ஏரியா. இதுலேருந்து பையிங் வாய்ப்பு அதிகம். இது வெயிட்டேஜ் ஸ்டாக்கில் இந்த மாதிரி சொல்லு. இந்த இடத்த 46,200லேருந்து ஒரு பையிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சப்போர்ட்லாம் சொல்லிடுறேன். 46,566ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,200. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 45,828. அடுத்து 45,239. சாரி, 38. சரி, ஓகே. அதே போல் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 47ன்னு வச்சுங்க, 47,000. அதுக்கடுத்து 47,230. அடுத்து 47,490. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 47,768. அதுக்கடுத்து 48,160. சரி, ஓகே. இது நாளைக்கே அவ்வளோ தூரம் போயிருமான வாய்ப்பு இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை. இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தமாதிரி டே கேண்ட் செட்டப்லாம் அந்தமாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை மார்க்கெட் வெரி புல்லிஸாக இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போன ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் திருப்பி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு 46,200 தொட்டால் மார்க்கெட் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் வெரி புல்லிஸாக மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் வெரி பேரிஸாக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி, அது ஃபின் நிஃப்டியை கொஞ்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியோட ஃபீச்சர் சார்ட் வந்து 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20,700 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட் இறங்கினாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளியரான சப்போர்ட் ஏரியா இந்த இடம் 20,700ங்கிறது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதே சமயத்தில் இந்த ரேஞ்சுக்கு கீழே
அதாவது 20,558க்கு கீழே இறங்கத்தான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். செல்லிங் ஏரியா. ஆனால் பையிங் ஏரியா பார்த்து இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இன்றைக்கோட ஹை, அதாவது இது 15 மினிட்ஸ் வச்சுருக்காங்களா, கிளியராக தெரியலையா? ஓகே. 20,884 நேற்றோட ஹை. இதுக்கு மேலே போனாலும் மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் சைட்வேஸ்க்குள்ளே முடியத்தோட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி ரேஞ்சில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 ஏரியா தாண்டாத பட்சத்தில் இந்த மிடில் இருந்துச்சுன்னா சைட்வேஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.